ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பில் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் சீசன் அப்போ வைப்பாங்க. இது வந்து சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சீரகம் வேணாம், லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டுன்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நான் கம்மியாக தான் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பட் காரம் பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி கோஸோட சின்ன வேர்ஷன் மாதிரி தான். அது நல்லா நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா தான், சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து அந்த உள்ளே இருக்க ஸ்டெம்மெல்லாம் நல்லா வேகும். மோஸ்ட்லி வெந்துடும், இருந்தாலும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டு வாக்கில் பெருசாலாம் போட்டுறாதீங்க. வெங்காயம் பச்சை மிளகா வெந்ததும் இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கிட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் நல்லா அது வந்து தண்ணிலாம் நீங்கள் போட தேவையில்லை. தேவையான உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வைங்க. தண்ணிலாம் தேவையில்லை. நம்ம ஊற்றின எண்ணெயே போதும். ஒரு ஸ்பூன் அதுதான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும்ல, அதுவே போதும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா அது மட்டும் அழகாக வேகும். ஒரு 5 to 10 minutes. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இவ்வளோ வைக்கிறோம்ல, அது நல்லா வந்து குவான்டிட்டி கம்மியாகி நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes நல்லா வெந்துருச்சா, அந்த ஸ்டெம்லாம் இருக்குல்லைங்க பாருங்கள், இவ்வளோ நான் வச்சேன் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வந்திருக்கான்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கல. தேங்காய் பூ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு அடி பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணும். அதனால் இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை எல்லோரும் பொரியல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.